மித்தாலி ராஜ் டெஸ்ட் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய மகளிர் அணியின் கேப்டன். மிகச்சிறந்த பேட்ஸ்வுமன். ஒருநாள் போட்டிகளில் 6000 ரன்களை கடந்த ஒரே வீராங்கனை. சர்வதேச T20 போட்டிகளில் 2000 ரன்களை தொட்ட முதல் இந்தியர். T20யில் எடுத்த மொத்த ரன்னில் விராட் கோலி, ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளியவர். உலகக்கோப்பை T20 அரையிறுதியில் மித்தாலி ராஜ் சேர்க்கப்படாததால் இந்திய அணி தோற்றது. தன்னை நீக்க பயிற்சியாளர் ரமேஷ் பவார், நிர்வாகி டயானா செய்த சதிகளை அம்பலப்படுத்தி BCCIக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். என்னுடைய 20 ஆண்டு கிரிக்கெட் வாழ்வுல முதல் முறையா நம்பிக்கை இழந்திருக்கேன். அவமதிப்புக்கு ஆளாகியிருக்கேன். நாட்டுக்காக நான் ஆற்றிய சேவைய அதிகாரத்துல இருக்கவங்க மதிக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுந்திருக்கு. என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையையே அவங்க அழிக்க முயற்சிக்கிறாங்க. டயானா எட்டுல்ஜி மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. நிர்வாக குழு உறுப்பினர் அப்படின்ற முறையில அவரை பெரிதும் மதிக்கிறேன். எனக்கு எதிரா அவர் அதிகாரத்தை பயன்படுத்துவார் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. T20 உலகக்கோப்பை செமிஃபைனல் அணியில என்னை சேர்க்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு டயானா ஆதரவளிச்சது என்னை ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குச்சு. ஏன்னா அவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். வீராங்கனைகளை தேர்வு செய்யறது நிர்வாக குழுவோட முடிவே இல்ல அப்படின்னு அவர் சொன்ன கருத்து BCCIல முறையான சிஸ்டம் இல்ல. யாரோ எந்த தவறையும் செஞ்சுட்டு அதிகாரத்துல இருக்கிறவங்களோட உதவியோட தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைதான் இருக்கு அப்படின்ற தோற்றத்தை தருது. இந்த லெட்டர் எழுதுறதுனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். அவரு நிர்வாக குழு உறுப்பினர், நான் வெறும் வீராங்கனை. செமிஃபைனலுக்கு முந்தைய ஆட்டங்கள்ல அடுத்தடுத்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சேன். 2 ஆட்டங்கள்லயும் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கினேன். சிறந்த முறையில விளையாடின என்ன விலக்கிட்டு 3 பேட்ஸ்வுமன்களோட இந்திய அணி களமிறக்கியது என்ன மட்டுமல்ல, கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. நான் BCCI விதிகளை மதிப்பவள். வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்ததை பத்தி மீடியாக்கள் கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. ஏன்னா BCCI இருக்கு, என் தரப்பு வாதத்தை நியாயமான முறையில கேட்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். செமிஃபைனல்ல நான் சேர்க்கப்படாததை ஆதரிச்ச நிர்வாக குழு உறுப்பினர் டயானாவோட நிலைப்பாடு முற்றிலும் ஒருதலை பட்சமானது. இந்த நேரத்துல நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். T20 கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்னை நீக்குவது அப்படின்ற முடிவை கவுர் ஆதரிச்சது வலியையும் வேதனையும் கொடுக்குது. தாய்நாட்டுக்காக உலக கோப்பையை வெல்ல விரும்பின நல்ல வாய்ப்பை நம்ம அணி பறிகொடுத்தது எனக்கு வேதனை அளிக்குது. நானும் ஹர்மனும் சீனியர் பிளேயர்கள். எங்க பிரச்சனைய நாங்க தான் தீர்த்துக்கணும். நான் ஒரு நாள் போட்டிக்கான அணியோட கேப்டன் அப்படின்ற முறையில ஹர்மனை பெஸ்ட் பிளேயரா மதிக்கிறேன். என்னுடைய பிரச்சனை பயிற்சியாளர் ரமேஷ் பவாரோட தான். வெஸ்ட் இண்டீஸ் தரை இறங்கியதுமே பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். மற்ற வீராங்கனைகள் முன்னிலையில என்ன பாரபட்சத்துடன் நடத்தினாரு. அதை நான் பெருசா எடுத்துக்கல. இலங்கை சுற்றுப்பயணம் ஆஸ்திரேலியா அணியுடனான மேட்சுகள்ல நான் ஓப்பனிங்கா களமிறங்கினேன். வேர்ல்டு கப் வார்ம் ஆஃப் த மேட்ச்ல கூட நான் ஓப்பனிங் செஞ்சேன். T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நாள் பயிற்சியை முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். என்கிட்ட ரமேஷ் வந்தாரு. மிடில் ஆர்டர்ல இறங்கு அப்படின்னு சொன்னாரு. சமீப காலமா மிடில் ஆர்டர்லயே ஆடல, அதுக்கு பயிற்சியும் எடுக்கல. ஆனாலும் கோச் சொன்னதால ஒத்துக்கிட்டேன். அணியோட நலன் தான் முக்கியமா பட்டுச்சு. ஆனா ஓப்பனிங் வரிசையில செய்யப்பட்ட மாற்றம் எதிர்பார்த்த பலனை தரல. அந்த மேட்ச்ல பவர் பிளேக்கு அப்புறம் 3 விக்கெட்டுக்கு 38 ரன்கள் தான் இந்தியா எடுத்துச்சு. ஓப்பனிங் மாத்தினது தவறு அப்படின்னு நிரூபணமானாலும் அடுத்த ஆட்டங்கள்லயும் நீ மிடில் ஆர்டர்லயே இறங்க அப்படின்னு என்கிட்ட கோச் ரமேஷ் சொன்னாரு. சரியா ஆடாத ஓபனர்களை பாராட்டினாரு. அவரோட இந்த செயல் வினோதமா இருந்துச்சு. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற நிலை. பாகிஸ்தானுக்கு எதிராக ரன் குவிப்பில் சாதனை செய்தவள் நான். டீம் செலக்ஷன் கமிட்டி கிட்ட முறையிட்டேன். அதுக்கு பலன் கிடைச்சது. ஓப்பனிங்ல இறங்கும்படி கடைசி நேரத்துல என்கிட்ட வந்து கோச் ரமேஷ் சொன்னாரு. நான் சிறப்பா ஆடினேன். பாகிஸ்தானை வீழ்த்தினோம். ஆனா என்னை பாராட்ட அவருக்கு மனமே இல்ல. அப்பத்திலிருந்தே அவர் என் மேல வெறுப்பை காட்ட துவங்கினாரு. இது எனக்கு மனவலிய தந்துச்சு. மைதானத்துல நான் எங்கேயாவது உட்கார்ந்திருந்தா அவர் வேறு வழியா போயிடுவாரு. மத்தவங்கள நெட் பிராக்டிஸ் செய்யும் போது அறிவுரைகள் சொல்வாரு. நான் ஆடும்போது அங்கிருந்து போயிடுவாரு. நான் அவரோட பேச முயன்றா போனை பார்த்துக்கிட்டே நடந்து போவாரு. இது எனக்கு தர்ம சங்கடத்தை தரும். கோச் என்ன அசிங்கப்படுத்துறத மத்தவங்களும் பார்த்திருக்காங்க. ஆனா நான் கோவமே படல, கூலாதான் இருந்தேன். ஒரு கட்டத்துல நிலைமை மோசமாவதை உணர்ந்தேன். அணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால பிரச்சனைக்கு முடிவு காண்பது அவசியம் அப்படின்னு நினைச்சேன். டீம் மேனேஜரை சந்திச்சு பிரச்சனைய சொன்னேன். கோச்சோட செயல்களை விரிவிச்சேன். என்னையும் கோச்சையும் அழைச்சு சமரசம் பேசினாங்க. நான் அடக்கமா தான் பேசினேன். அதே நேரத்துல கோச் ரமேஷ் செய்த தவறுகளையும் உறுதியா சுட்டி காட்டினேன். மேனேஜர் முன்னிலையில அவர் மேல இருந்த தவற கோச் ஒத்துக்கிட்டாரு. என் மேலதான் தவறு இருக்கு அப்படின்னு பல முறை கூறினாரு. பிரச்சனை அதோட முடிஞ்சது. இனி ஆட்டத்துல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். அது தவறு.
மேனேஜரோட சமரசத்துக்கு அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாச்சு. என்ன மதிக்க கூட இல்ல. அணியில மித்தாலி அப்படின்றவளே இல்ல அப்படின்ற அளவுக்கு என்ன மோசமா நடத்தினாரு. நான் வந்தா அவர் போயிடுவாரு, நான் வணக்கம் சொன்னா வேற எங்கேயோ பாக்குற மாதிரி திரும்பி போயிடுவாரு. மேனேஜர் கிட்ட சொன்னதை மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையா எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத அதுக்கப்புறமே தான் புரிஞ்சுக்கிட்டேன். அயர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்துல பிட்ச் கடினமா இருந்தது. ஆனாலும் நல்லா ஆடி அணிய வெற்றி பெற செஞ்சேன். துரதிருஷ்டவசமா ஃபீல்டிங் செஞ்சப்போ காயம் ஏற்பட்டுச்சு. முழங்கால் வீங்கிடுச்சு. ஓய்வெடுக்கும்படி டாக்டர் சொன்னாரு. ஏற்கனவே கோச் தந்த மன அழுத்தத்தால லேசா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதனால ஆஸ்திரேலியாக்கு எதிரான கடைசி லீக் ஆட்டத்துல ஆடல. ஆட்டம் நடக்கிறதுக்கு முந்தைய நாள் கோச் ரமேஷ் என்னுடைய அறைக்கு வந்தாரு. ஆஸ்திரேலியாவோட ஆடும்போது கிரவுண்டுக்கு வர வேணாம், மீடியாக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் விளையாடல அப்படின்னு கேட்பாங்கன்னு சொன்னாரு. எனக்கு திகைப்பா இருந்துச்சு. உடனே மேனேஜர் கிட்ட பேசினேன். நமது அணி ஆடுறத பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒத்துக்கிட்டாரு. கிரவுண்டுக்கு வா அப்படின்னு சொன்னாரு. அடுத்த சில நிமிஷங்கள்ல ரமேஷ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அவர் செய்கை அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்துல வெற்றி பெற்றதும் எல்லாரையும் கொண்டாட்டத்துல பங்கேற்க அழைத்தாரு. ஆனா ஆட்டம் நடந்து முடியும் வர ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியவே வர என்ன அனுமதிக்கல. ஹவுஸ் அரெஸ்ட் செஞ்சாரு. இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல்ல ஆட 3 நாளுக்கு முன்னாடி ஆன்டிகுவா வந்தோம். எல்லாரும் பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. முழங்கால் காயம் காரணமா கடந்த 2 நாளா பேட் செய்யல. அதனால பயிற்சியில ஈடுபட விரும்புவதா கோச் ரமேஷுக்கு மெசேஜ் அனுப்பினேன். அவர்கிட்ட இருந்து பதிலே வரல. மேனேஜர் கிட்ட போய் சொன்னேன். அதுக்கப்புறம் நெட் பிராக்டிஸ் செய்ய போனேன். நான் நெட்டுக்குள்ள வந்ததும் ரமேஷ் அங்கிருந்து போயிட்டாரு. நான் செமிஃபைனல்ல விளையாடக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு ரமேஷ் வந்துட்டாரு. அதனாலதான் அப்படி நடக்கிறாரு அப்படின்றத உணர்ந்தேன். அடுத்த நாள் திரும்பவும் நெட் பிராக்டிஸ். நான் பேட்டிங் பயிற்சி எடுத்தப்போ ப்ரொஃபஷனல் பவுலர்கள் பந்து வீசல, பார்ட் டைம் பவுலர்கள் தான் பந்து வீசினாங்க. சில நேரங்கள்ல 3 பவுலர்கள் தான் இருந்தாங்க. நான் செமிஃபைனல்ல விளையாடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்றது உறுதியாச்சு. நான் திறமையா ஆடினாலும் அது அவருக்கு பிடிக்கல அப்படின்றது புரிஞ்சு போச்சு. வழக்கமா ஆட்டம் நடக்கிற நாள் இல்லனா முன்னாடி நாள் தான் அணியை ரமேஷ் அறிவிப்பாரு. செமிஃபைனல் நடந்த நாள் அன்னைக்கு அவர் அணியை அறிவிக்கல. ஹர்மன்பிரீத் கவுர் டாஸ் போட போனப்போ அவர் என்கிட்ட ஓடி வந்தாரு. அணியில எந்த மாற்றமும் இல்ல, ஆஸ்திரேலியாவோட ஆடிய அதே அணிதான் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் அணியில இல்ல அப்படின்றது. நொறுங்கி போனேன். இது அணியில இருக்க அனைவருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும்தான் தெரியல. இந்தியன் டீமே ஃபீல்டிங்க்கு இறங்குறதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல எல்லா வீராங்கனைகளும் கைகோத்து வெற்றிக்கு உறுதியேற்பது வழக்கம். அணியில இடம்பெறாதவங்களும் அப்போ ஒன்று கூடி உறுதி எடுப்பாங்க. செமிஃபைனல் நாளன்னைக்கு 11 வீராங்கனைகள் மட்டும்தான் உறுதி எடுக்க கூடலாம். மத்தவங்க பவுலிங்க்கு போகணும் அப்படின்னு கோச் ரமேஷ் சொன்னாரு. அது என்ன ரொம்பவே அவமானப்படுத்துச்சு. என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கைய அழிக்க கோச் தயாராகிட்டாரு அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்பவே மன உளைச்சல அளிச்சுது. என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுது. கட்டுப்படுத்தவே முடியல. 20 வருஷமா நான் பட்ட கஷ்டங்களுக்கு மதிப்பில்ல அப்படின்றத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் அணியின் கேப்டன் நான். ஒரு வீராங்கனை அப்படின்ற முறையில அணியோட வெற்றிக்காக சிறந்த பங்களிப்பு அளிச்சிருக்கேன். பிசிசிஐ நீதி வழங்கும் அப்படின்றத தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல. டயானாவும் கோச் ரமேஷ் 2 பேருமே என்கிட்ட நியாயமற்ற முறையில நடந்துக்கிட்டது என்னை ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கு. மீடியா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால நான் பிசிசிஐக்கு கடிதம் அனுப்புறேன். நீதி வழங்குங்க.